நெஞ்சிலே மசல் இருக்கு. அப்புறம் ஆல் ரவுண்டு நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருப்பாப்ல. நல்லா இருக்கீங்க அக்கினியா. இங்க இருக்க முடியாது மாமா. நீங்க என்ன இருக்க நினைச்சாலும் என்கிட்ட அம்மன் சொல்லிக்கு பேசணும். உங்க பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கோ அதுதான் என்கிட்ட உள்ள கிடக்கு. நாங்கள் அன்னைக்கு கன்னிப்பெண்களா காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். கிராமத்து பெண் மாதிரி அழகா சேலை கட்டி இருக்க, அழகா நகை நல்லா இல்லையா? நல்லா இருக்க தாத்தா. நல்லா இருக்க. லூசு முண்டை உள்பாவடை கட்டாம வந்திருக்கீங்க. உள்பாவடை கட்டக்கூடாது. குலசாமிக்கு ஆகாது. எங்க குலசாமி ஒத்துக்கிறாரு. குலசாமி பேரு என்ன? குலசாமி பேர் என்ன? என் குலசாமி பேரு பொந்து கருப்பு. நம்ம குலதெய்வத்தை நெருங்கிட்டே. என்ன உங்க குலசாமி? கடப்பாறை முனியாண்டி. உன் கடப்பாறை என் பொந்துக்குள்ள நினைக்காத, வெந்து வருவேன். மாமா என்கிட்ட தவறா பேசாதீங்க. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல போறேன். சொல்லுதா? என்ன நீங்க வந்து சித்தப்பா ஆக போறீங்க. சித்தப்பாவா? அவங்க கல்யாணமே முடியல, கிறுக்க முடியாது. உண்மை சொல்லவா? நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி. இப்ப நான் வயிற்றுல 3 மாசம். ஆனா என்ன வண்ண மாமா, எந்த ஒரு பெண்ணுமே முதல்ல மாசமானா அதைத்தான் புருஷன்கிட்ட தான் சொல்ல ஆசைப்படுவா. ஆமா, உண்மைதானே? நானும் மாசமா இருந்து என்ன புண்ணியம்? என் புருஷன்கிட்ட இப்ப சொல்லிடலாம் பிறகு சொல்லிடலாம்னு தவிக்கிறேன். முடியல. என் புருஷனே வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. என் புருஷனே நொட்டாத்தான் பக்கத்து வீட்டுல ஆம்பளை இல்லையா? ஆள்றவனுக்கார என்ன தப்பா பேசுது. எனக்கு எதுல குறைச்சலா இருக்கு? மண்டையில குறைச்சலா இல்லையா? முட்டு புடவையில குறைச்சலா? 2500 ஓவா முண்டை கிட்ட துருவாட்டில சுருட்டி போட்ட மாதிரி இருக்கு. விளக்கமாறு புரிஞ்சு என் பொண்டாட்டி விட்டு சொல்லலாம். போன தீபாவளிக்கு எடுத்துக்கிறா, அவளுக்கு திரும்ப நான் சுட்டுட்டு வந்துட்டேன். போய் மடிச்சு பத்திரமா வீட்டுல வச்சிடணும். ஆள்றவனுக்கா ஒரு பெண்ணோட மனசு எவ்வளவு சிரமப்படுது தெரியுமா? ஆனா என்ன ஒண்ணு என்ன சுகத்தை சொல்றேன். ஆமா ஆமா, யாருமே சரியில்லை. எந்த ஆம்பளையுமே விளங்கல. தண்ணி போட்டு வராங்க இல்லங்க. வர்ற முண்டை எவனும் காசு கொடுக்க மாட்டேறியா? ஏதாவது பேசுனா எடுத்து வத்துன்னு எரிஞ்சுரிய பாத்துக்க. 5 படி அரிசி விட்டாட்டலாம் போய் பேசாதரா. நாங்களாம் காவலுக்கு போறோம். என்ன பார்த்தா அப்படித்தான் தெரியும். நான் நகைக்கடை ஓனர் மகளா. ஏய், இது 7 பவே, இது 3 பவே, மொத்தம் 10 பவே. அது தெரியும், போக மாட்டேன். ஏ தோழி பாடி கண்டார ஓலி. என்ன சொல்லணுமோ சொல்லு. நீ ஆட்டி அடைச்சல வீட்டை கழிச்சவள நீ வர்றேன்னு நான் பயந்து போயிட்டேனே. ஆமா, இவ்வளவு அழகா இருக்க. நாங்கெல்லாம் உன் முன்னாடி நிக்க முடியுமா? ஜெயிப்பே, உனக்கு ஒரு மேல் சொல்லவா? சொல்லு. என்ன அழகா இருக்கு. என்ன இல்லங்க, என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கேனே சொல்ற. ஆமாடி, உண்மைதான். அழகா இருந்து என்னடி ஆக போகுது? ஏன் என்ன? ஆண்டவை எனக்கும் உனக்கும் ஒரு குறைய கொடுத்திருக்காண்டி. எனக்கு சேர்த்து குறைய கொடுக்கணும். என்ன இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் விளக்க மாதிரி பிரிச்சு வைப்பேன். குடிக்கு ஏன் பெட்டி அமைக்கிறான், என் இதை போட்டு அமைக்க. இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. அப்படியா? ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க தெரியல. உன்கிட்ட கேட்டு தாண்டி இனிமே பொழக்கணும். ஏடி எப்படி பொழக்கணும்? நீ வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளையா நீனு? பொம்பளைக்கு பொம்பளை கேக்குறேன். ஒரே ஒரு தடவை தெரியாம வந்துட்டேன்டி.
நீ வயசுக்கு வரலைன்னா சொல்லு, என்கிட்ட மருந்து இருக்கு. அப்படியா? ஏய், சீ, பொம்பளை வந்தாலும் விட மாட்டாங்க, பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டாங்களே. வேற யாரும் இப்படி எல்லாம் முன்னாடி உங்க அழகுல மயங்கி அந்த மாதிரி ஆயிடுறாங்க. சொல்லவில்லையடி, என்ன பண்ணி தொலைத்துக்க அழகு இருந்து என்னத்துக்கு ஆக போகுது அப்படி சொல்லியா? மயிரா இருக்கு வந்து வேடிக்கை தூக்கி பார்த்தா செத்துரு வாங்கி வாரு டவுஸ் எல்லாம் போட்டு ஒரு மாசம் இல்ல இழுச்சுக்கிட்டு வாப்பேன். ஏண்டி நீ உன் டவுசர் தூக்கி காட்டு. உள்ள நீ அதெல்லாம் தலையை வச்சு படுத்துருந்தா சீச்சி அதே வாட ஒம்பட்டி இருந்துச்சா? அதனாலதான் நீ அதை மூந்தெல்லாம் பார்க்காத, பேசாம படுக்கிறதோட சரி எடுத்து அலசி. ஏண்டி நீயும் பெண் தான், நானும் பெண் தான். சரி, ஆனா உண்மைக்குமே உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்னதான் கருப்பம் என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இல்ல. உன்கிட்ட தான் எல்லாமே நல்லா இருக்கு. நரிக்குடியில தொகுதிக்கு கூட நின்றுருப்பேன். அப்படியா? உனக்கு என்ன நீ குறைச்சல? ஆள் அழகா இருக்க, ஆனா என்ன நீ நேரத்துக்கு வர மாட்டேன்ற. எங்க போற எங்க வர்ற? என்ன ஏன் வெக்கமா? இல்லை. அப்புறம் நான் ஏன் நேத்து லேட்டா வந்து தெரியும்? ஏண்டி? என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்போ பொண்ணு பார்க்கவா? ஆமா. எங்க உனக்கு பொண்ணு? பொண்ணு இதுல இல்லடி, பொண்ணு பொண்ணு பார்க்க. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? மாப்பிள்ள அவ்வளவு அழகு தெரியுமா? அவ்வளவு அழகா இருக்காரா? ஆமா, அழகான பொண்ணுக்கு அழகான மாப்பிள்ள தானே பார்க்கணும். ஆனா எனக்கு மாமியாரோ மாமனாரோ வரப்போற சனிய நல்ல பொம்பளடி பொங்கி தலையும். ஏன்டி இப்படி போறதுக்கு முன்னாடியே அவ்வளவு புள்ள அப்படி சொல்ல போடுறியா நீ? ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணுனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்டிஷன் போடலாம். ஆமா, பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆமா, கண்டிஷன் போடுவாங்கல்ல. இது இருக்கதானே? இருக்கதான். ஆனா என்னைய பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? எந்த பெண்ணுமே செய்யக்கூடாத வேலையை என்னைய செய்யின்றாங்கடி. என்ன சொன்னாங்க? ஏற்கனவே நீ கோளாறான ஆளு, என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. ஒரு வட்டி செம்பு விளக்க சொன்னா கூட விளக்கிடலாம். அது என்ன கஷ்டம்? மாமனார் மாமியாருக்கு கையால் அமுக்க சொன்னா கூட அமுக்கலாம். அதெல்லாம் நீ மாமனார் நல்லா அமுக்கு. கல்யாணம் பண்ணிட்டா எந்த பெண்ணுமே பண்ணக்கூடாத வேலையை என்னையே பண்ண சொல்றாங்க. என்ன கருமத்தை சொன்னாங்க? வயக்காட்டுல போய் களை எடுக்க சொன்னா கூட எடுக்கலாம். மாமனார் துணிமணியை துவைக்க சொன்னா கூட துவைக்கலாம். அவர் துணிமணியை துவைக்கலாம். ஆனா எந்த பெண்ணுமே பண்ணக்கூடாத வேலையை என்னைய பண்ண சொல்லி நாசமா போறவள என்னதாண்டி சொன்னாங்க? சொல்லி தோழி அவங்க சொல்றாங்கடி, கல்யாணம் பண்ணிட்டா சாகந்துட்டிக்கு ஒரே புருஷன்கிட்டயே இருக்கணும்ன்றாங்கடி. அது எப்படி ஒரே பொம்பளை ஒருத்தனுக்கு ஒருத்தி தானடி நம்ம தமிழர் பண்பாடு. ஐயோ அத்தாடி, என்ன என் பாலிசி உனக்கு புரிய மாட்டேன். என்ன பாலிசி? ஒருத்தனுக்கு ஒருத்தியா? ஐயோ, ஏன் இவ்வளவு கொதிக்கிற? நீ இப்ப எங்க வீடு பிடிச்சிருக்க? எங்க வீடு எல்லிஸ் நகர்ல. எல்லிஸ் நகர்ல இருந்து பாண்டி வயல்ல சங்கம் இருக்கிற நாடக சங்கம். ஆமா. அங்க இருந்து ட்ரெயின் எதுல வர்ற? எதுல வர? ஆட்டோல வரேன். ஆட்டோ இல்ல? ஆட்டோ இல்லன்னா என்ன பண்ண? பஸ்ல வரணும். பஸ்ல வருவியோ ஆட்டோல வருவியோ, ஆனா டயத்துக்கு சங்கத்துக்கு வரணும். டயத்துக்கு வரணும். வேற உன் பாலிசி? ஆமா, என் பாலிசி அப்படித்தான். எப்படி? எனக்கு புள்ள வேணும். அது எவனுக்கு பிறந்த அண்ணன்? எல்லாம் பொம்பளை. என்னடி நமக்கு தேவை பிள்ளை தானே. யாருக்கு பிறந்த அண்ணன் மாமா? நீ தவலாம் நினைக்காத, ஒன்னும் மயிரும் இல்ல. அம்மா வர்றாங்க, ரொம்ப அடக்க சொடக்கமா இருக்கணும். உன் வாழுத்தனத்தை சேட்டையெல்லாம் காமிச்சேன்னு வச்சுக்க. ஆகா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கடி உன்னை பார்க்கும்போது. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகு இருந்து என்ன வந்தடி? இங்க பாரு, இப்போ உனக்கு எனக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? நான் ஜெயத நீ செஞ்சுட்டா உனக்கு 500 ரூபாய் தருவேன். அப்படியா? எங்க என்ன செய்ய பாப்போம். அடி பாப்போம். எதுக்கு நான் உயிரோட இருக்கேன்? உனக்கு பிடிக்கல? அடி நெஞ்சில குத்திட்டு பாவி. அம்மா வாங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா கிட்ட இருந்து. அம்மம்மா தம்பி என்று நம்பி. அப்பா உங்ககிட்ட வந்தாரா? கம்பிய கூடி. அப்பா உங்ககிட்ட வந்தாரா? அப்பா இதுக்கு மட்டும் எங்க வந்துறானே? அப்பா ஏண்டி என்ன அப்பா தானே கேட்டேன். என்ன அப்பா கிட்ட எல்லாம் போறதுக்கு நான் லொப்ப முண்டையாடி. அடியே அப்புறம் அப்பா உங்ககிட்ட வந்து விவரம் சொன்னாரான்னு கேட்டேன்டி. விவரமா? விளையாட்டு தரமா இருக்கிய. சொன்னாரு. என்ன சொன்னாரு? நம்ம எல்லாம் காட்டுக்குள்ள போய் குப்புறப்படுத்து. நம்ம எல்லாம் காட்டிக்கிட்டு போய் குப்புறப்படுத்து. காட்டிக்கிட்டு போவா? காட்டுக்கு போய் குப்புறப்படுத்து தூங்க சொன்னா நல்லா இருந்திருக்கும். ஆளுலம் சோ என்று வள்ளியம்மாக்கு துணையா காவல் பார்க்கணுமா? ஆகா, என்ன அழகா சொல்றடி. அப்ப அம்மா வர்ற மாதிரி இருக்கு. எங்க இன்னொரு எங்கடி குண்டு குளிச்சு திரிவாளடி. அவ போயிட்டா. ஐயோ, என்னமோ தெரியல. அவளுக்கு ஆளுநர் நல்லா தான் ஆளுநர் காரணம் காணாமேனு விளக்கமாறு பிரிச்சுவோம்டா. ஏண்டா டேய், நீடா சீனுக்களோட தூக்கிட்டு போனவன் போட்டு வரைக்கும் முண்டை. ஏண்டா ஈட்டி குத்தி எவ்வளோ பண்ண போகுது? விளக்கமாறு பிரிச்சுவோம்டா. அண்ணா, என்னன்னா அவ்வளவு கேவலப்படுத்துறா? எதுவுமே நீ பேச மாட்டேன்றியா அண்ணா?
ஏமா இவன் உனக்கு அண்ணனா அண்ணா விளங்கிரும் என்ன அண்ணான்றனால நீ தப்பிச்ச அவன் பேர் அம்மா அம்மா அழகா இருப்பாங்க அப்படியா அழகா இருப்பாங்க நீ பாக்கலையா இது பார்த்தது இல்லையா மக்களையே அம்மா வர்ற மாதிரி இருக்கு வரட்டம்மா